الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 3 ஆயத்துகளுக்கு இதற்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 4வது ஆயத்தாகிய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதில் இய்யாக நஅபுது என்பதற்கு சில விளக்கங்கள் இதற்கு முன்னதாக உள்ள வாரத்தில் சொல்லப்பட்டது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து பல கருத்துக்களை கொண்டதாக, பல அற்புதமான செய்திகளை உள்ளடக்கியதாக அல்லாஹு தஆலா அதனை அருளுகின்றான். அல்லாஹுவை பற்றி அவனுடைய புகழை முந்தைய 3 ஆயத்துகளில் சொல்லி தந்த அல்லாஹு தஆலா அவனையே வணங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பித்து, பிறகு அந்த வணக்கத்திற்காக வேண்டியும் மற்றுமுள்ள காரியங்களுக்காக வேண்டியும் அவனிடத்திலேயே நாம் உதவி தேட வேண்டும் என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றான். நஅபுது நாங்கள் வணங்குகிறோம் என்ற அந்த வார்த்தை இபாதத் என்ற வேர் சொல்லில் இருந்து வந்தது என்பதாக சொல்லப்பட்டது. இபாதத் என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்கள் மட்டுமல்ல. மனிதன் செய்யக்கூடிய, ஒரு மூமினான மனிதன் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இபாதத்தாக மாறுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். ஒரு காரியம் எப்படி செய்யப்பட வேண்டுமோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு அந்த காரியத்தை செய்தால் அவை அனைத்துமே இபாதத் என்பதாக மாற்றப்படும். சாப்பிடுவது, தூங்குவது, நடப்பது, பேசுவது, சிரிப்பது, குறைந்த அளவுக்கு மலம் ஜலம் கழிப்பது போன்றவை எல்லாம் இபாதத்தாக மனிதனுக்கு மாற்றப்படும். அதாவது அவனுடைய செயலேட்டிலே நன்மைகள் பதியப்படக்கூடியதாக ஆக்கப்படும். இப்போது உன்னையே வணங்குகின்றோம் என்பதாக நாம் சொல்லும் பொழுது இந்த எல்லா வகையான வணக்கங்களையும் அது குறிக்கும். ஜிக்ர் செய்கின்றோம், அதுவும் ஒரு உயர்தரமான இபாதத். அதனை அல்லாஹுக்காக வேண்டியே நாம் செய்ய வேண்டும். அதே போன்று தொழுகின்றோம், அதை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். இப்படி எத்தனை வகை வணக்கங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்துமே உனக்காகவே நாங்கள் செய்கின்றோம் என்பதை ஒரு அடியான் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கை கட்டி நின்று அதனை சொல்லக்கூடிய தன்மையை அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகின்றான். 10 வகையான இபாதத்துகள் இதற்கு முந்தைய வாரத்தில் சொல்லப்பட்டன. இபாதத் என்பது 10 வகைகள் இருக்கின்றன என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதுதல், ஜிக்ர் செய்தல், ஹலாலான உணவை தேடுதல், பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்தல், நன்மையை அடுத்தவருக்கு சொல்லுதல், தீமையை விட்டும் அடுத்தவரை தடுத்தல்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றி நடப்பது. இந்த 10 இபாதத்துகள் என்பதாக சொல்லப்படும் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். அதற்குரிய விளக்கங்கள் சென்ற முன்னால் உள்ள வாரங்களிலே சொல்லப்பட்டது. பிறகு இபாதத் என்பது மனதை சேர்ந்த இபாதத், நாவை சேர்ந்த இபாதத், உடலை சார்ந்த இபாதத், பொருளை சார்ந்த இபாதத் என்பதாக பல வகையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. மனதை சேர்ந்த இபாதத் என்பது இபாதத்தை கல்வி என்பதாக சொல்லப்படும். கல்பு சம்பந்தமான வணக்கங்கள். அல்லாஹ் தஆலாவை ஜிக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் மனம் ஒன்றி ஜிக்ர் செய்வது. உதாரணமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஜிக்ரை நாவின் மூலமாக நாம் செய்கின்றோம். இந்த நாவின் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த வாசகம், அந்த கருத்து மனதிலே உறுதிப்படுத்தப்பட்டு மனம் ஒன்றி செய்வதற்கின்றதே, அதற்கு பெயர் இபாதத்தை கல்வி என்பதாக சொல்லப்படும். ஹஜ் என்பது எல்லா வகையான இபாதத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அவர் அந்த ஹஜ்ஜுடைய நிய்யத்தை கல்வின் மூலமாக செய்ய வேண்டும். இப்பொழுது கல்பு சம்பந்தமான விஷயமும் அங்கே வந்து விடுகின்றது. கல்பிலே நிய்யத்து செய்த பின்னால் அவர் தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லுவது நாவின் மூலமாக ஏற்பட வேண்டும். இந்த தல்பியாவை நிரந்தரமாக இஹ்ராம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர் நிரந்தரமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும், நேரம் வரைக்கும் என்பது கல்பு நாவு சம்பந்தப்பட்ட இபாதத்தாக ஆக்கப்படுகின்றது. எனவே ஹஜ் என்பது எல்லா வகையான இபாதத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். ஆக இங்கே இய்யாக நஅபுது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த வகை இபாதத்தை நாம் செய்தாலும் சரி, அந்த இபாதத்தை உனக்காக வேண்டியே நாங்கள் செய்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று நாம் அதனை விண்ணப்பிக்க கூடிய ஒரு அம்சம், ஒரு தன்மை அந்த வாசகத்திலே ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே இய்யாக நஅபுது என்று நாம் ஓதக்கூடிய நேரத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வந்துவிட வேண்டும். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னால், நான் தொழக்கூடிய இந்த தொழுகை மட்டுமல்ல, இந்த தொழுகைக்கு அப்பால் எத்தனை வணக்கங்களை, எத்தனை இபாதத்துகளை நான் செய்கின்றேனோ அத்தனை வணக்கங்களையும் உனக்காகவே நான் செய்கின்றேன். இந்த உலகத்திலே வேறு எந்த லாபத்திற்காக வேண்டியும், எந்த மனிதருக்காக வேண்டியும், அல்லது யாருக்கும் அடிபணிந்தோ, யாரும் பார்ப்பதற்காக வேண்டியோ, புகழ்வதற்காக வேண்டியோ, போற்றுவதற்காக வேண்டியோ நாங்கள் இந்த வணக்கத்தை செய்யவில்லை, எந்த வணக்கத்தையும் செய்ய மாட்டோம் என்று சபதம் செய்யக்கூடிய, உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா இய்யாக நஅபுது என்ற வாசகத்திலே அமைத்து வைத்திருக்கின்றார். இதற்கு முன்னால் உள்ள வாரத்தில் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. நஅபுது என்பது இபாதத் என்ற வேர் சொல், அசல் சொல்லில் இருந்து வந்தது. அந்த இபாதத் என்பது யார் இபாதத் செய்கின்றாரோ அவருக்கு பெயர் ஆபித் என்பதாக சொல்லப்படும். இபாதத் செய்யக்கூடிய மனிதருக்கு பெயர் ஆபித். இப்ப நான் தொழுகிறேன், தொழுகை என்பது ஒரு இபாதத். தொழக்கூடிய மனிதருக்கு பெயர் ஆபித், வணங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இபாதத் 10 வகை சொல்லப்பட்டது. அதே போன்று எத்தனை வகை, எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்தை செய்யக்கூடியவருக்கு பெயர் ஆபித் என்பதாக சொல்லப்படும். வணக்கசாலி, வணங்கக்கூடியவர் என்று பெயர். இந்த வணக்கத்திலே, இபாதத்திலே அல்லாஹுவை முன் நிறுத்தி, அல்லாஹுவுக்கு தவிர வேறு எவருக்கும் இந்த வணக்கம் இல்லை என்ற அமைப்பிலே இப்பொழுது எப்படி சொல்லப்பட்டதோ அந்த முறைப்படிக்கு எல்லா காரியங்களையும் அல்லாஹுக்காக வேண்டிய நான் செய்கின்றேன், அல்லாஹுடைய அடிமையாக, அல்லாஹுடைய அடிமையாக நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் மேலோங்கி அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில் தன்னை அர்ப்பணிப்பது, தன்னை ஒப்படைப்பது என்ற நிலை ஏற்பட்டு விட்டால், அந்த மாதிரி இபாதத்தின் மூலமாக இந்த மனிதர் பெறக்கூடிய, அதாவது இந்த தன்மை உள்ள மனிதர் பெறக்கூடிய நிலை இருக்கின்றதே, இது அப்தியத் என்பதாக சொல்லப்படும், உபூதத் என்பதாக சொல்லப்படும், அல்லது உபூதியத் என்பதாக சொல்லப்படும். சென்ற வாரம் அதற்கு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இபாதத் உடைய மனிதர் இருக்கின்றாரே, அவர் ஆபித் என்பதாக சொல்லப்படும், அவருக்கு பெயர். உபூதியத் உடையவராக இருக்கின்றாரே, அல்லாஹுக்கு அடிமைத்தனம் செய்வது,
அடிமைத்தனம் உடையவராக இருப்பது, அபுதாக இருப்பது என்பது